நோய் எதிர்ப்பு சக்தியை பற்றி பார்ப்போம். தேக்கம் நோய் நீக்கம் மருத்துவம், அதே தத்துவத்தில் தான் நோய் எதிர்ப்பு சக்தியும் வரும். அதாவது நம்ம உடம்புல சுரபிகள் எல்லா இடங்கள்லையும் எல்லா உறுப்புகளும் வேலை செய்வதற்கு சுரபிகள் எல்லா இடத்துலையும் இருக்கு. கண் சுரப்பி இருக்கு, காது சுரப்பி இருக்கு, மூக்கு சுரப்பி இருக்கு, வாயு சுரப்பி இருக்கு, தொண்டை சுரப்பி இருக்கு, இருதயத்துக்கு பக்கத்தில், நுரையீரலுக்கு பக்கத்தில், கக்கத்தில், அக்கத்தில், இப்படி கல்லீரலில், மண்ணீரலில், கணையத்தில், இப்படி எல்லாமே சுரபிகள். இந்த சுரபிகள் தேக்கம் அதிகமாகும் போது நோய் எதிர்ப்பு சக்தி குறையா வரும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது ஈஸியாக நோய் வருது. அந்த நோய் நோய் போக மாட்டேங்கி ஈஸியாகவும் நோய் வந்துடுது. அப்போ இந்த சுரபிகள் தேக்கத்தை போக்கணும் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். இப்போ ஒரு ஆளுக்கு சளி அடிக்கடி பிடிச்சிட்டே இருக்கு அப்படின்னா அவருக்கு நுரையீரல் பக்கத்தில் அது சார்ந்த சுரபி ரொம்ப தேக்கமாக இருக்கு. அப்போ அவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கும். இப்போ அந்த மாதிரி எந்த சுரபியில் தேக்கம் அதிகமாக இருக்கோ அப்போ அதை சார்ந்த உறுப்புல அடிக்கடி பாதிப்பு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கண் பாதிப்பு வந்துகிட்டே இருக்குன்னா கண்ணீர் சுரப்பி இருக்கு. இங்கே இதில் தேக்கம் அதிகமாகிட்டு, கண்ணீர் சுரப்பியில் தேக்கம் அதிகம்னா கண் கோளாறு விடவே விடாது. காது சுரப்பியில் தேக்கம் அதிகமாகிட்டுனா காது கோளாறு விடவே விடாது. இப்போ அது மாதிரி மூக்கில் இங்கே உள்ள சுரப்பியில் தேக்கம் அதிகமாகிட்டுனா மண்டைச்செறி நோய், ஈஸ்னோபிலியா, தளித்தொல்லை இது விடாது. இந்த மாதிரி எந்த சுரபில அதிகமாக தேக்கம் உண்டாயிட்டோ அந்த நோய், அதை சார்ந்த நோய், அந்த சுரபியே சார்ந்த நோய்கள் நம்மளை விடாது. இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த சுரபியை சரி செஞ்சா அந்த நோயிலிருந்து நம்ம விடுதலை பெறலாம். இதுதான் எளிதான மருத்துவம், தேக்கம் நோய் நீக்க மருத்துவம். அந்த தேக்கத்தை போக்குற வழி நமக்கு தெரியணும். நிறைய பதிவு போட்டிருக்கேன் பாருங்க. தெரியலனா எனக்கு நம்பர் கால் பண்ணுங்க. அதை சார்ந்த எந்த சுரபியில தேக்கம் இருக்கோ, அந்த ஆண்மை குறைபாடு ஒரு ஆளுக்கு இருக்கு அப்படின்னா சுக்ல சுரபி தேக்கம் இருக்கும், அப்போ ஆண்மை குறைபாடு இருக்கும். கருப்பை, பெண்களுக்கு கருப்பை சரியில்லை அது அப்படின்னா அந்த தேக்கம் உண்டாகும். கருப்பை முட்டை உற்பத்தி ஆக மாட்டேங்கி, ஆமா அப்படின்னா அதுல சுரபியில தேக்கம் இருக்கும். அது ஏதோ காலத்தினால தேங்கி இருக்கும். அப்போ ஆண்மை குறைபாடுக்கும் குழந்தையின்மைக்கும் எல்லாத்துக்கும் சுரபியில் தேக்கம் தான் முதல் காரணம். புரியும்?